புராணம் மற்றும் சாஸ்திரங்களில் முதல்வன் அப்படின்னு நம்ம விநாயகரை தான் கொண்டாடுறோம். அதனால்தான் எந்த பூஜையை செஞ்சாலுமே முதல் வணக்கம் முதல்வனான முழு முதற் கடவுளான பிள்ளையாருக்கு செய்யப்படுது. ஹோமம் முதலான சடங்குகளிலும் பிள்ளையாருக்கு தான் முதல் பூஜையை செஞ்சுட்டு அடுத்தடுத்த ஹோம சடங்கு செய்கிறதா நம்ம வழக்கமாக இருக்கு. சடங்குகளிலும் பூஜைகளிலும் பிள்ளையாருக்கு முதல் பூஜை வழிபாடு இப்படி எல்லாம் இருந்தாலும் பிள்ளையார் மட்டும்தான் நம்ம எப்படி பூஜை செஞ்சாலும் ஏற்றுக்கிடுவாங்களாம். நம்ம எந்த விதமாக விநாயகரை வழிபட்டாலும் அதை அப்படியே ஏற்றுட்டு அருளை வழங்குபவர் தான் பிள்ளையார் அப்படின்னு ஆச்சாரியார்கள் சொல்கிறாங்க. அதனால்தான் கணபதியை தொந்தி கணபதி, ஆனை முகத்தான், பிள்ளையாரப்பா அப்படியெல்லாம் உரிமையாக அழைத்து நம்மளுடைய வேண்டுதலை வைக்கிறோம். ஆனாலும் மகா கணபதி மந்திரத்தை சொல்லி வந்தா நம்ம விக்னங்களை எல்லாம் அகற்றியருள்வார் விநாயகர். மகா கணபதி மந்திரத்தை எந்த நாள்ல வேணாலும் சொல்லி வேண்டிக்கலாம். இந்த வீடியோல சக்தி வாய்ந்த மகா கணபதி மந்திரம் தான் பார்க்க போறோம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் கணபதியே வர வரத சர்வஜனம் மே வச்சமானாய ஸ்வாஹா.